சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 11/2/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 9 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து மாட்டினுடைய குணம், வயது, கறவைத்திறன், பல் எல்லாம் பார்த்து தெளிவுபடுத்தி மாடுகள் கன்றுகளை வாங்கிக்கலாமுங்க. இன்றைய விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல தரத்தில் ஷோ குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வட இந்திய கிடாரிங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க, நல்ல தரம்ங்க. பல் வந்து இப்போ தான் 2 பல் வந்து விழுந்துருக்குதுங்க, பால் பல் விழுந்துருக்குது. இதற்கு வந்து வட இந்திய செனை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. காங்கிரேஜ் செனை ஊசி போட்டிருக்குது, ஆனால் செனை வந்து உறுதி இல்லைங்க. நல்ல தரத்தில் பெருவட்டான கிடாரி. இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8, சாயங்காலம் 8, 16 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க. நான் எல்லா வட இந்திய கிடாரிகளையும் நம்ம வந்து பால் வர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. அதனுடைய தகவல் முழுமையாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சொல்கிறது. நல்ல தரம்ங்க, நல்ல பெருவெட்டு, பால் பல்ல 2 பல் விழுந்துருக்குதுங்க. வட இந்திய செனை ஊசி, காங்கிரேஜ் செனை ஊசி போட்டிருக்குது. செனை உறுதிப்படலை, போட்டே இப்போ தான் வந்து ஒரு 15 நாள் to 20 நாளுக்குள்ளே இருக்குங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். தாய்மாடு 8+8 லிட்டர் கறவைங்க. அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டான கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஒன்று இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல அழகு லட்சணமாக, நல்ல குணமாக, நல்ல பெருவெட்டில் வேணும்னா இந்த கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம். இன்னும் பல் சேரும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 5.5 அடி உயரத்துக்கு வந்து சேர்ந்துருங்க கிடாரி. அந்த அளவுக்கு நல்ல பெருவெட்டாக வரும். வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நம்ம கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க. 2 விதமான தீவனங்கள், ஒன்று வந்து ட்ரை தீவனம், இன்னொன்று வந்து வெட்டு தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ எடை அளவுகளில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து 100 to 150 கிலோமீட்டர் சுற்றளவில் ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. ஈரத்தீவனம் 45 கிலோ வந்து பார்த்திங்கன்னா 550க்கும், வரத்தீவனம் 45 கிலோ 1100க்கும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். அது தொடர்பான சந்தேகங்கள், விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஈன்னா 3வது ஈத்துங்க, ரெட் சிந்தி மாடுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. 4 to 5 மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க. வட இந்திய சினை ஊசி போடப்பட்டிருக்குதுங்க. நல்ல குணம், நல்ல கறவை திறனுங்க, நல்ல பொறுமையான மாடுங்க. இருப்புக்கு வச்சுக்கணும், நல்ல குணவனத்தில் ரெட் சிந்தி வேணும்னு தேடுறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நல்ல குவாலிட்டியில் தெளிவான ஒரு மாடு, ஈனக்கூடியது 3வது ஈத்து, 4 to 5 மாதம் சினைங்க. நம்ம வீட்டில் கால்நடை மருத்துவரை வச்சு செக் பண்ணிட்டோம், கண்ணே உருவமாயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. 5 மாதங்கள் கூட நிறைவாக இருக்கலாம், இருந்தாலும் நம்ம வந்து 1 மாதம் கம்மியாக தான் சொல்கிறோங்க. அதனால் வந்து நல்ல குணம், நல்ல பெருவெட்டு, நல்ல தரத்தில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது, மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்குவமாக பண்ணிங்கன்னா 4+4 ஒரு 8 லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க. யாருக்காவது ஏற்கனவே மாடு வச்சுருக்கிறீங்க, அந்த மாடு பால் வற்றும்போது ஒரு நல்ல கறவையிலையும் நல்ல குணத்துலேயும் ஒரு ரெட் சிந்தி மாடு தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் சரி, வீடியோ பார்த்து வாங்கினாலும் நீங்கள் மேல் இருக்க நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க. செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். வட இந்திய கண்ணு போடும், 4 காம்பில் பால் வரும், பாலுக்கு நிற்கும், பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ரொம்ப பொறுமை, நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் தெளிவான ஒரு மாடுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 38,000 ரூபாய்ங்க. ஈனக்கூடியது 3வது ஈத்து, பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல்லில் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிடுங்க. நம்ம பண்ணைக்கு நேரில் வரணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும். ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. வந்து உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திட்டு மாடுகள் கன்றுகளை வாங்கிட்டு போகலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, ஜோடி காளை மற்றும் கிடாரி கன்றுகள், காங்கேயம் கன்றுகள்ங்க. 2 கன்றுகளும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. 2மே நல்ல சூட்டிப்பான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள். வலதுபுறம் இருக்கிறது கிடாரி கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது காலக்கண்ணு. வலதுபுறம் இருக்கிற கிடாரி கண்ணுக்கு 30 நாள் கிட்ட ஆச்சுங்க. இடதுபுறம் இருக்கிற காலக்கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நாள் கிட்ட ஆச்சுங்க. 2மே நல்ல தரம், 2மே நல்ல சுறுசுறுப்பான கன்றுகள். ஜோடியாக காங்கேயம் கன்றுகள் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. ஜோடி கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க.
ஜோடியாக காங்கேயம் காலக்கன்று கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமான கன்றுகளாக தெளிவாக வேணும், விலை குறைவில் வேணும்னா இந்த கன்றுகளை தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 13,000 ரூபாய். இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறதுங்க மறை வெள்ளைப்புள்ளி எதுவும் இல்லாத 10 மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று கிடாரி கன்றுங்க. மறை வெள்ளைப்புள்ளி எங்கேயுமே இல்லைங்க. நல்ல கொம்பு தலையில் தெளிவான கிடாரி கன்று. கண் நல்ல நெட்டு போக்குங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காம்புகள் 4 கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்பு. கன்று லோக்கலில் இருந்த கன்று தானுங்க, திருச்செங்கோடு மாவட்டத்தில் இருந்தது தான். எந்த இடத்துலையும் மறை வெள்ளைப்புள்ளிங்கிறது இல்லைங்க. வயசு 10 மாதம் ஆச்சு. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லாமல் குறைப்பழுது இல்லாமல் இருக்கும். நல்ல மாட்டுங்கன்னுங்க. நாளைக்கு மாடானாலும் நல்ல தெளிவான ஒரு காராம்பசுவாக இருக்கும். 10 காராம்பசு பிறக்குதுன்னா கண்டிப்பாக 8 வரைக்கும் எதுலையாவது மறை விழுந்துடுதுங்க. ஒரு 2 கன்று மட்டும்தான் மறை விழாமல் இருக்குது. அந்த மாதிரி இதில் நல்ல கொம்பு தலையில் நல்ல நெட்டு போக்கில் முன்னங்கால் பின்னங்கால் இடைவெளியில் தெளிவான ஒரு கிடாரி கன்று. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தரமான காங்கேயம் மயிலை காளை கன்றுங்க. கண்ணுக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு 12 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி இல்லை, குறைப்பழுது இல்லைங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு இல்லாதனால கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. வாடலுங்கிற தவிர கொம்பு தலையிலையோ கழிப்புலையோ எதுவும் இல்லாத தெளிவான காலக்கன்று. கண் இன்று தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க. வந்தோடனே நம்ம வீடியோவாக எடுக்கிறோம். குடல் புழு நீக்கம் கால்நடை மருத்துவர் வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் போடக்கூடிய ஐவர்மெக்டின் இன்ஜெக்ஷன் போட்டோமுங்க. இந்த முடியெல்லாம் கழிஞ்சதுன்னா பார்க்குறதுக்கு நல்ல சுத்த மயிலில் தெளிவான காலக்கண்ணுங்க. கண் பார்த்திங்கன்னா புறவு ஏத்தம் இருக்குது, வால் இறக்கம் இருக்குதுங்க, தொப்புள் இறக்கம் இல்லை, வயிறு தொங்கல் இல்லை, கொம்பு ரெண்டும் தெளிவான கொம்பில் இருக்குதுங்க. கண் வாடலுங்கிறத தவிர எதுவும் இல்லை. வாங்கி மேய்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மேய்க்கலாம். குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணிங்கன்னா கண் நல்ல தெளிவான கண்ணாக வருங்க. இந்த கன்றினுடைய விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல சூட்டிப்பான செவல காலக்கண்ணுங்க. வயசு 10 மாதம் ஆச்சுங்க. இந்த செவலக்கண்ணுடைய தாய்மாடு வந்து பார்த்திங்கன்னா நேரம் 4 லிட்டர் பால் கறக்குங்க. காங்கை மாடு செவல மாடு நேரம் 4 லிட்டர் பால் கறக்குங்க. இந்த மாடு வந்து நம்ம தான் விற்பனை செஞ்சோம். இந்த மாடு தான் அதிகப்படியான விலைக்கு நம்ம விற்பனை செஞ்ச ஒரு காங்கை மாடுங்க. இந்த கன்றுனுடைய தாய் மாடு 2 ஈத்துக்களுக்கு முன்னாடி நம்ம விற்பனை செஞ்சோங்க. அப்போ விற்பனை செஞ்ச விலை வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க. மாடு நான் இப்போ வந்து இருக்கிறது வந்து கன்று ஈனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 ஆணைத்தான் இருக்குங்க. அப்போ நம்ம 4 ஆணையத்தில் கொடுக்கும்போது நேரம் 4 லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணு கூடுற அளவுக்கு பால் இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு பால் வர்க்கமான காங்கை மாட்டுக்கு பிறந்த செவலை காளை கன்று. தாய் மாடோட ஃபோட்டோ வேணாலும் நம்ம அனுப்ப முடியுங்க. இந்த மாதிரியான நல்ல சூட்டிப்பான பால் வர்க்கமான இனவிருத்திக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கிற செவல காலக்கன்று வேணும்னா பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4 பல் போட்ட காங்கிரேஜ் காளைங்க. இனவிருத்தி பயன்பாட்டில் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குது. பல் வந்து 4 பல்லுங்க. இனவிருத்தியில் இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது வட இந்திய மாடுகள் வச்சுருக்கிறீங்க, காங்கிரேஜ் காளை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க. தாய்மாடு நல்ல பால் வர்க்கமான மாடு. 4 பல்லுங்க. இருந்தது வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் இருந்ததுங்க. நம்ம தெரிஞ்சவங்க அவங்க வந்து வளர்த்திட்டு இருந்தாங்க. மாடுகளுக்கு இனச்சேர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வளர்ப்புக்கு 4 பல் காங்கிரேஜ் காளை யாருக்காவது தேவைப்படுதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 30,000 ரூபாய்ங்க. வளர்ப்புக்கு போகணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து விற்பனை விலையை வந்து போட்டிருக்கிறோம். அதனால் 4 பல் வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்துங்க. காளை கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மாதம் to 2 மாதம் இருக்குங்க. கண் வந்து நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ரெட்டத்திமில்ல ரெட்டநாடி உடம்பில் இருக்கிற தரமான காலக்கண்ணுங்க. மாடு 6 பல்லு, 2ஆம் ஈத்துங்க. மாடு கறவைக்கு சரியாக நிற்காதுங்க. ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு கால் அணைச்சி கறந்தால் கறக்கலாமுங்க. 1.5 லிட்டருக்கு மேலேயே பால் வருங்க. அதனால் மாட்டினோட உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணையே விட்டு வளர்த்திருக்கிறாங்க. அதனால தான் கண் வந்து அந்த 1.5 மாதம் to 2 மாதத்துலேயே வந்து கண் இந்த அளவுக்கு நல்ல திமுன்னு தெளிவான கண்ணாக வந்திருக்குதுங்க. அதனால் காலக்கண்ணுக்காக வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கலாம். இல்லை மாடு கண்ணு மாடாக நீங்கள் ஏதாவது கோயில் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் தாராளமாக எடுக்கலாம். மாடு 6 பல்லுங்க, 2ஆம் ஈத்து. ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டா கால் அணைச்சி கறக்கலாமுங்க. இயல்பாக கறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாடு நிற்காதுங்க.
ஆனால் நல்ல முகலட்சணத்தில் தெளிவான மாடு. கண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காலக்கண்ணுங்க, அருமையான காலக்கண்ணு. கன்று மாடு உங்களுக்கு வேணும் பட்சத்தில் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. கன்று மட்டுமே இன்றைக்கி தனியாக கொடுக்கும் பட்சத்தில் ஒரு 15 ரூபா 16 ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை ஆகுங்க. அந்த அளவுக்கு தரத்தில் இருக்குதுங்க, நல்ல திமிலேற்றத்தில் இருக்குது. நேரம் 2 குடி பால் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. அதனால தான் கண் இந்த அளவுக்கு ஊட்டமாக இருக்குது. அதனால தான் கன்று மாடாக நம்ம விற்பனை செய்கிறதுக்காக பதிவில் நம்ம போட்டிருக்கிறோமுங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் சரி, வீடியோ பார்த்துட்டு வாங்கினாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 35,000 ரூபாய். நல்ல மாடு, நல்ல கண்ணுங்க. பால் சரியாக கறக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் வந்து நம்மளாக இருந்தால் இப்போ நம்ம வீட்டில் கறப்பவங்க இன்றைக்கி காலையில் 1.5 லிட்டர் பால் கறந்துட்டு தான் கண்ணுக்கு விட்டுருக்குறோம். ஆனால் முகநாயத்தை ஒருத்தர் பிடிச்சி கால் அணைச்சி தான் கறக்கணுங்கிற சூழல் தான் இருக்குதுங்க. அதனால் நம்ம பழக்கி நம்ம கறந்துட முடியும். நல்லா மெட்டி பீச்சுறவங்களுக்கு நேரம் 1.5 படி பால் கறந்துட்டு விட்டாலும் கண் அருமையாக வந்து சேர்ந்துடும். இல்லை இப்படியே இதே சூழலில் வாங்கிக்கிறனால நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் 4ஆம் நீத்து பெருங்கூட்டு செவலை மாடுங்க. 5 நாள் ஆன செவலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. மாடு நல்ல நெட்டு போக்குங்க. இந்த மாதிரியான நல்ல பெருங்கூட்டு செவலை மாடுகள்லாம் வந்து இப்போ இல்லைங்க. ஏதாவது 1 2 தான் விற்பனைக்காக எங்கேயாவது வருதுங்க. மாடு வந்து காங்கேயம் பகுதியில் மேய்ச்சலில், குரங்காட்டு மேய்ச்சலில் இருந்த மாடுங்க. நல்ல தரமான காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல தரமான காலக்கண்ணாக பிறந்திருக்குதுங்க. இந்த மாடு நம்ம 5 நாள் முன்னாடி விற்பனை போட்டிருந்தோமுங்க. ஒருத்தர் வந்து 10,000 ரூபா அட்வான்ஸும் கட்டியிருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க தொலைபேசி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை. அதனால் வந்து அவங்க நம்ம தொடர்பு கொண்டு பார்த்துட்டு திருப்பி மறுபதிவாக போட்டிருக்குறோங்க. இந்த மாடு கண் வந்து காலக்கண்ணுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறக்கலாம். காலையில் 2, சாயங்காலம் 1.5 கறந்துட்டு விட்டோம்னா கண் நல்ல தரத்தில் வந்து சேர்ந்துடும். மாடு வெறும் மாடாக இருந்தால் கூட இன்றைக்கி வந்து ஒரு 35லேருந்து ஒரு 38 ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க. அந்தளவுக்கு பெருவிட்டான மாடுங்க. கன்று மாடு இரண்டும் சேர்த்து விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக பதிவிடுறதுக்கான காரணம் ஒரு காம்பில் பால் வராதுங்க. 5 நாள் முன்னாடி நம்ம போட்ட பதிவுலையும் அதுதான் சொல்லியிருப்போம். அப்போ செனமாடாக போட்டிருப்போம். கண்ணும் போட்டுருச்சுங்க. கறவைக்கும் ஒழுக்கமாக நிற்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். ஸ்டூல் போட்டு உட்காந்து நம்ம பாட்டு கறந்துக்கலாம். மாடு அந்தளவுக்கு பெருவெட்டில் தெளிவான மாடு. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 43,000 ரூபாய். காலையில் 2, சாயங்காலம் 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். பால் கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு ஏற்ற கண்ணாக வருங்க. இந்த மாதிரியான பெருவெட்டு மாட்டில் பிறக்கிற கன்றுகள் நீங்கள் ரேஸுக்கு பயன்படுத்தலாம், இனவிருத்திக்கு பயன்படுத்தலாம். நாளைக்கு வந்து நல்ல பேர் சொல்கிற அளவுக்கு கன்றுகளாக வந்து சேருங்க. கறந்துட்டு விற்றிங்கனாலும் கண்டிப்பாக நட்டம் போகாது. வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.